பஞ்சரான உடம்புக்கு டிஞ்சர் போட தேவையில்லைங்க. ஜிஞ்சர் சிக்கன் சாப்பிட்டா போதும். இப்போ நாம ஜிஞ்சர் சிக்கன் செய்து பார்க்கலாமா? இதுக்கு கொத்தமல்லியோட இலை மட்டும் இல்லைங்க, தண்டையும் போடலாங்க. தண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில போட்டு மை போல அரைச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லியோட தண்டை சிறிய துண்டுகளா வெட்டிக்கோங்க. அப்பதாங்க மிக்சியில போட்டு அரைக்க முடியும். சிக்கனை நார்மல் சைஸ், அதாவது சிக்கன் 65 எல்லாம் வெட்டுவோம்ல, அதே சைஸ்ல வெட்டிக்கோங்க. இதுல சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் வினிகரும் சேர்த்துக்குங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதாங்க சோள மாவு, அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா சேரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை 20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ஃப்ரை பேன்ல கொஞ்சம் அதிகம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு இதில் தாங்க பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரை பேனில் சிக்கன் பீஸை போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உயரத்தில் இருந்து போடும்போது எண்ணெய் மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. சிக்கன் பீஸுங்களை எல்லாம் எண்ணெயில் படுற மாதிரி போடுங்க. சிக்கனை ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாதுங்க. பரவலாக போடுங்க. சிக்கன் ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாங்க. அடுத்த சைடு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ சிக்கன் ஒரு 80% வெந்துருச்சுங்க. இப்போ பொடிசா நீல வாக்கில் வெட்டின இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி நீல வாக்கில் வெட்டுறதுனால வாசனை நல்ல ரிச்சா இருக்குங்க. இது கூட அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ அரைச்ச கொத்தமல்லி, வெங்காயம் விழுது, அதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போவும் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணுங்க. ஜிஞ்சர் சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய தேவையில்லைங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடலாமா? லேசாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அதிகமாக இருக்கிற எண்ணெயை வடித்து எடுத்துடலாங்க. அடுத்ததா மிளகை நல்லா இடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. மிளகை போட்ட உடனே நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா மிளகை அடி பிடிச்சிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. அப்புறம் அதையும் கிளறி விடுங்க. இப்போ வீட்டிலேயே செஞ்ச ஜிஞ்சர் சிக்கன் ரெடிங்க. சளி பிடிச்சிருந்தாலும் புளி கடிச்சிருந்தாலும் வலி பறந்து போயிடுங்க இந்த ஜிஞ்சர் சிக்கனை சாப்பிட்டா.